உணவு கட்டுப்பாடுனா என்னென்னா, உணவு கட்டுப்பாட்டில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, பசிக்காத போது இப்போ எனக்கு பசி இல்லை அப்படின்னா நீங்கள் சாப்பிடாமல் இருக்க பழகுங்க. உங்கள் முன்னாடி நிறைய உணவுகள் இருக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு பசி இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் கண்டிப்பாக சாப்பிடவே சாப்பிடாதீங்க. அது மிகவும் தவறு. அப்போ வந்து என்னடா குழம்பிடும், உங்கள் உடம்பு குழம்பிடும். என்னடா நமக்கு பசிக்கவே இல்லை ஆனால் இந்த கைகள் எடுத்து சாப்பிடுது, எனக்கு தான் இப்போ பசிக்கலைன்னு தெரியுதில்ல. அந்த உணர்வை கவனிக்கணும். உணர்வை கவனித்து தான் நம்ம சாப்பிடவே ஆரம்பிக்கணும். இப்போ எனக்கு பசிக்கலை அப்படின்னா அந்த கைகள் அதை எடுத்து சாப்பிடக்கூடாது. ஒட்டுமொத்தமாக அந்த உடம்பே ஒரு 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 ஒற்றுமையாக செயல்படணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ பசி இல்லை அப்படிங்குது. பசி இல்லை, உடம்புக்கு அந்த பசி இல்லை. ஆனால் அந்த கைகள் என்ன பண்ணுது, அதுக்கு மதிப்படிக்காமல் அந்த உணவை எடுத்து வாயில் வைக்குது. அந்த வாய் என்ன பண்ணுது, அதை எடுத்து சாப்பிடுது. அப்போ இந்த உடம்புல ஒரு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது தான் அதை காட்டுது. அதனால் நம்ம ஒரு ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே இருந்தால் ஆரம்பிக்குது. ஒற்றுமை என்பது நமது உடலில் இருந்து தான் ஆரம்பிக்குது. அதனால் பசிக்கலையா, அப்போ நீங்கள் சாப்பிடாமல் இருக்க பழகுங்க. இது உங்களுக்கு மன உறுதியை தரும். உங்கள் உணர்வுக்கு நீங்கள் மதிப்பளிங்க. இப்போ உங்களுக்கு பசிக்கலையா, யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க, நீங்கள் சாப்பிடுவீங்க. அவர் எதாவது நினச்சிப்பாருன்னு சொல்லிட்டு சாப்பிடுவீங்க. பசிக்காமல் சாப்பிடுவதற்கான காரணங்கள் இதெல்லாம். ஏதாவது நினச்சிப்பார் அவர், அதுக்காக நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்ருப்பீங்க. இல்லைங்க எனக்கு பசிக்கலைங்க அப்படின்னு சொல்லணும். எனக்கு பிடிக்கலை, எனக்கு இப்போ பசிக்கலை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு தைரியம். மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து பயந்துக்கிட்டு அவங்க என்ன நினச்சிருவாங்களோ, அவங்களுக்கு கொடுக்குற அதே முக்கியத்துவத்தை உங்களுக்கு பசிக்கலை பார்த்தீங்களா, அந்த உங்கள் உடம்புக்கு நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு பசிக்கலை அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் உடல் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. அப்போ அதுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை உங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி பல இடங்கள். அதுபோல் உங்களுக்கு பசிக்கலையா, ஆனால் ஒரு இட்லியை பார்த்தாலோ பூரியை பார்த்தாலோ பொங்கலை சாப்பிட்டாலோ பசிக்காமல் சாப்பிடுவதற்கு இந்த உணவுகள் ஒரு காரணமாக இருக்குது. இப்போ ஒரு கூழ் இருக்குது அல்லது ஒரு பழங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, காய்கறிகள் இருக்குது அப்படின்னா பசிக்கலைனாலும் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆனால் ஒரு பூரி பொங்கல் தோசையெல்லாம் பார்த்தா, பிரியாணியெல்லாம் பார்த்தா பசிக்கலைன்னா கூட சாப்பிடுவீங்க. இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்திருப்பீங்க, சாப்பிட்டு அரை மணி நேரம் தான் இருக்கும். அப்போ கூட அந்த பூரி பொங்கல் தோசை பிரியாணியை பார்த்தா இன்னொரு வாட்டி சாப்பிடணும்னு தோணும். ஏன்னா இதெல்லாம் வந்து கிடைக்காது. ஒரு மற்ற பழங்கள் இதெல்லாம் வந்து ஆதி காலத்துலேருந்து இருக்குது. இதெல்லாம் இடையில வந்த உணவுகள். இந்த பூரி பொங்கல் தோசை பிரியாணிலாம் சமீபமாக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த உணவுகள் இதெல்லாம். அதனால மனிதர்களுக்கு இதை ஒரு அதிசய பொருளாக பார்க்குறாங்க, அரிதான ஒரு பொருளாக பார்க்குறாங்க. அது கிடைக்கும்போது நம்ம சாப்பிட்டுக்கணும். நமக்கு பசி இருக்கும்போது அதை சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம அவாய்ட் பண்ணால், பசி இருக்கும்போது நமக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? இந்த மாதிரியான உளவியல் சார்ந்த காரணங்களும் பசிக்காமல் சாப்பிட்றதுக்கு காரணமாக இருக்குது. நமக்கு பசிக்கலைன்னா கூட ஏன் மனிதர்கள் சாப்பிட்றாங்க, அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அதனால் பசிக்காமல், அது எனக்கு இப்போ பசி இல்லைன்னா நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதற்கேற்ற உணவுகள் எது? காய்கறி உணவில் வந்து அரிசி நம்மளை வந்து பலவீனப்படுத்துகிற, பசி இல்லைனாலும் சாப்பிட வைக்கிற அந்த அரிசி உணவுகளை சாப்பிடக்கூடாது. இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பசி இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த பசி உணர்வுக்கு மதிப்பளிக்கிற உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும்.